வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 4 vocabulary அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஒன் மோர் திங், இன்னை வரைக்குமே எனக்கு மெயில் பண்ணுறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, புக்கு எப்படி மேம் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு. ஜஸ்ட்டு வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்ம் தான் இருக்கும். அதில் உங்களுடைய டீட்டெயில் கொடுக்கணும். உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கிளியராக இருக்கணும். அப்போ தான் எனக்கு புக்கை கொரியர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய அட்ரஸை பார்த்து நாங்கள் புக்கை கொரியர் பண்ணி வச்சுருவோம். சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா 2 days ஆகும். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 days ஆகும். உங்களுக்கு புக் வந்துடும். அமௌண்ட் ஜிபே தான் பண்ண முடியும். ஃபாரினில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் காமன் ஃபோக்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாரினில் இருக்கிறவங்க யாருக்காவது புக்கை அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. சில பேர் எனக்கு பேப்பர் புக் வேண்டாம், எனக்கு இ-புக் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு பேப்பர் புக் வேணும்னா நீங்கள் 365 rupees நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். இ-புக் வேணும் அப்படின்னா நீங்கள் 300 rupees நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணி வைப்போம். எனக்கு ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே அந்த லிங்க்கில் வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு 4 vocabulary பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அஃப்ளூயண்ட். அஃப்ளூயண்ட் அப்படின்னா என்னென்னா வசதி படைத்த அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா ரொம்ப வெல்த்தியாக, ரொம்ப ரிச் பீப்புளாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம அஃப்ளூயண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஹீ இஸ் அன் அஃப்ளூயண்ட் மேன். ஹீ இஸ் அன் அஃப்ளூயண்ட் மேன் அப்படின்னா அவன் ரொம்ப பணக்காரர், ரொம்ப ரிச் பர்சன், ரொம்ப வெல்த்தியான, ரொம்ப ப்ராஸ்பரிட்டி, அதாவது அபண்டன்ஸாக மிகுதியாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒருத்தவங்க கிட்ட சொத்து, அசட் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருப்பாங்கள்ல, அவங்கள தான் நம்ம அஃப்ளூயண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் அஃப்ளூயண்ட் அப்படின்னா அவனுடைய பெற்றோர்கள் வசதி படைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் vocabulary, மிஸ்டீட்ஸ். மிஸ்டீட்ஸ் அப்படின்னா தவறான செயல்கள் அப்படின்னு அர்த்தம். ஹி வாஸ் அரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மிஸ்டீட்ஸ். அவனுடைய தவறான செயல்களுக்காக அவன் கைது செய்யப்பட்டான். நெக்ஸ்ட் ஒன், ஸ்குவாண்டர்ஸ். ஸ்குவாண்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ரொம்ப வெட்டியாக அவங்களுடைய பொழுதை கழிக்கிறது. அது நேரத்தையும் வெட்டியாக விரயம் பண்ணுறது, பணத்தையும் வெட்டியாக விரயம் பண்ணுறது. அதே மாதிரி ஏன்னா பணத்தை விட நேரம் ரொம்ப இன்றியமையாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப வெட்டியாக அவங்களுடைய பொழுதை கழிக்கிறது தான் நம்ம ஸ்குவாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு vocabulary வச்சு நம்ம சொல்லலாம். He squanders his time on டிவி அண்ட் கம்ப்யூட்டர் கேம்ஸ். அவன் டிவி, கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் பார்த்தே அவன் டயத்தை வேஸ்ட்டாக வெட்டியாக விரயம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன், மூன்லிட். மூன்லிட் அப்படின்னா என்னென்னா ஏபிள் டு பி சீன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மூன். அதாவது அந்த நிலவோடைய வெளிச்சத்தில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதை தான் நம்ம நில ஒளின்னு சொல்லுவோம் இல்லை. நிலவுடைய வெளிச்சத்தின் மூலியமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த வெளிச்சம் நமக்கு கிடச்சி அது மூலியமாக நம்ம சில செயல்கள்லாம் செய்கிறோம் இல்லை, நில ஒளி, அதை தான் நம்ம மூன்லிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் எ கோல்டு மூன்லிட் லைட். என்னென்னா இது ஒரு குளிர்ந்த ஒரு நில ஒளியான இரவு. இதெல்லாம் நிறைய நம்ம இந்த நாவல்ஸ் அதே மாதிரி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொயட்டிக்காக இதே மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. The stage lightning gives the effect of a moonlit light. அதாவது என்னென்னா அந்த ஸ்டேஜில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நில ஒளியால் ஒரு வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு. அது அந்தளவுக்கு அதை தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிஸ்டீட்ஸ் தவறான செயல்கள் அப்படின்னு நம்ம ஒரு vocabulary பார்த்தோம் இல்லையா, அதை பயன்படுத்தி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தவங்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட சென்டென்ஸ் கூட கொடுக்கலாம். யாருடைய சென்டென்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கோ, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கோ, அதில் ரேண்டமாக ஒரு 3 to 5 மெம்பர்ஸோடைய சென்டென்ஸை நாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது அதை சேனலில் நம்ம அதை பார்க்கலாம். Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.